Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பழவேற்காட்டுல போய் மீன் வாங்குறதுக்காக காலையில ஒரு 5:30 போல வந்து போயிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பனி. ரோட் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு முன்னாடி போற பைக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியல அந்த அளவுக்கு பனியா இருந்துச்சுங்க. ஆல்ரெடி வந்து காசிமேட்ல வானகரத்துலலாம் போய் மீன் வாங்கியிருக்கோம். பட் அங்கே இப்போ நாங்கள் போகிற இடத்துல இந்த பழவேற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. பழவேற்காட்டு நண்டு அப்படின்னா பேர் போனது. ஸோ இங்கே வந்து நண்டு மீன் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். போட்டில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏலம் விடுவாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஐஸ் வந்து இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் இந்த முறை வந்து பழவேற்காட்டில் தான் போய் மீன் வாங்க போயிருந்தோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. மீனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் வந்து வச்சுருந்தாங்க. கூடையாக வச்சுருந்தாங்க. நிறைய ஏலம் கேட்குறதுக்காக கூடையில் வச்சுருந்தாங்க. கூறு கட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாமே இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன் விற்கிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தரையில் தான் வச்சுருக்காங்க. அது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குகிற பொருள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தரையிலேயே போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நடக்கிறதும் அதே இடம், மீனும் அந்த இடத்துலையே தான் வச்சு விற்கிறாங்க. அது ஒன்று தான். இப்போ வானகரம் காசிமேடு அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரியோ இல்லை அதுக்குன்னு தரை மாதிரி போட்டு கட்டி அது மேலே மீன் வச்சு விற்கிறாங்க. இது வந்து தரையிலே வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி மீன் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இங்கே அதாவது பழவேற்காட்டில் போய் மீன் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க அதை எல்லாமே பிரித்து போட்டுட்ருக்காங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா வாங்க காலியாகிட்டே இருக்குது. புதுசாக மீன் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமாக நண்டு வாங்கிறதுக்கு போயிருந்தோம். நிறைய நண்டு இருக்குது. சின்ன நண்டுலேருந்து பெரிய நண்டு வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை நம்ம வாங்குகிற நண்டோட சைஸு பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரேட்டும் இருக்கும். இங்கே வந்து வாங்கினதில் வந்து எனக்கு வந்து நண்டு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நண்டு அப்படின்னா அந்த நண்டு வந்து அந்த கொடுக்கெல்லாம் கட்டிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற நண்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது போல் மீன் கடைக்கெல்லாம் வந்து பார்க்குறப்ப தான் மீன்லேயே இத்தனை வெரைட்டியான மீனெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வகையான மீன் தான் நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஆனால் இது போல் மீன் கடைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ நிறைய மீன்கள் இருக்கிறது நமக்கு தெரியுது. எப்போவும் வாங்கின மீனே வாங்குறதுக்கு பதில் புதுசாக ஏதாவது ஒரு மீன் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இது போல் மீன் கடைக்கெலாம் வந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்து வாங்கி நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திருக்க மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீனெல்லாம் கூட நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்ல. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க, எப்படி கட் பண்ணுவாங்கன்றதும் எனக்கு தெரியாதுங்க. நான் வீட்டில் எதையுமே இது வரைக்கும் கட் பண்ணதில்லை. எப்போவுமே கட் பண்ணி வாங்கி தான் வந்து நான் வந்து சமைச்சிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் எறா இது தான் வந்து வாங்கினோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இறால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இறால் தான் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வானகரம் போயிருந்தப்பையும் நாங்கள் வந்து இறால் வாங்கியிருந்தோம். பழவேற்காட்டில் வந்து நண்டு இறால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த இறால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அந்த நரம்பு எடுக்கிறது, அந்த இறாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட ஈஸியாக கையிலேயே வந்து எடுத்துடுறாங்க. அடுத்ததான் இந்த பாறை மீன் வந்து வாங்கியிருந்தோங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த 4 பாறை இதையும் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பாறை மீனில் இருக்கிற அந்த செதில் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ப்ரஷ் வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ மீன் வெட்டுறவங்க கூட இது போல் நிறைய விதமான டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் வெட்டிகிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க வந்து வஞ்சர மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன்.
அந்த வஞ்சர மீனை வெட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த பிளட் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் வஞ்சர மீன் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து வஞ்சர மீன் வந்து கண்டிப்பாக பழவேற்காடு தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து போட்டில் மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எல்லாமே. நீங்கள் உங்களில் யாராவது பழவேற்காடு போய் மீன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பழவேற்காட்டில் மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏலத்தில் வந்து மீன் வந்து கொடுப்பாங்க. காசிமேட்டில் எப்படி கூடக்கூடியாக உங்களுக்கு ஏலம் கேட்டு மீன் எடுக்கிறாங்களோ அதே போல் தான் பழவேற்காட்லேயும் வந்து இங்கே ஏலம் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏலம் கேட்குறது வந்து இந்த 8 மணி போல் 8, 8:30 அந்த டைமுக்கு போனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் போகணுன்ற அவசியம் கூட இங்கே இல்லை. பழவேற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில், அதாவது விடிய காலையில் 5:30 மணிக்கு போகணும், ரொம்ப சீக்கிரமாக போகணுன்ற அவசியம் இல்லை. 5:30 மணி ஒரு 4:30 மணி அது போல் தான் இவங்க மீன் பிடிக்க வந்து போட்டில் வந்து போகிறாங்க. ஸோ என்னோடய மீன் வெட்டிகிட்டு இருக்கும் போதே நான் சொன்ன அந்த வஞ்சர மீன் வந்து வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வஞ்சர மீன் வந்து வெட்டுறப்பவே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டும் போது பிளட்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. எங்களுக்கு பாறை மீனை கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் வஞ்சர மீன் கட் பண்ணாங்க. அது வரைக்குமே அந்த அம்மா வந்து பக்கத்தில் வந்து அந்த இறாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நண்டுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ நண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நண்டு வந்து ஒரு 1.5 கிலோ போல் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நண்டு வந்து சாப்பிடுவீங்க, ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழவேற்காட்டில் வந்து நீங்கள் நண்டு வாங்கிட்டு போகலாம். ரொம்பவே சீப்பாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நமக்கு வந்து சீப்பாக இருக்கிறத விட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த வஞ்சர மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே போட்லேருந்து பிடிச்சிட்டு வந்து உடனே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐஸ் வைக்காத மீன் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காட்டில் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பழவேற்காட்டில் மீன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வானகரம் மீன் மார்க்கெட்டு, காசிமேடு மீன் மார்க்கெட் பற்றிலாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் முறை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.